வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு மேக்கப் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போது நோ மேக்கப் லுக் அப்படின்றது மேலே கிரேஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேர்ள் தான் நானும். ஸோ நோ மேக்கப் லுக் அப்படின்னா என்ன? மேக்கப் வந்து போட்டிருப்போம், ஆனால் போடாத மாதிரியே தெரியணும். பார்க்குறவங்களுக்கு நம்ம ஸ்கின் ரொம்ப நேச்சுரலாகவே அந்த பியூர் க்ளோயிங்கோடு இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்றது தான் இந்த நோ மேக்கப் லுக். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு மேக்கப்பும் செட் ஆகணும், நல்லா கிளியராக ஃப்ளாலஸாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் ரொம்பவே டர்ட் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டர்ட்டோட ரொம்பவே க்ளீன் பண்ணாமல் உங்கள் ஃபேஸில் நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேக்கப் பேட்சியாக கேக்கியாக தான் தெரியும். ஈவன் லாங் லாஸ்டிங்காக கூட இருக்காது. ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா ஒரு கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் வச்சு கிளியர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் இல்லை அப்படின்னா ஒரு வைப்ஸ் இருக்குது இல்லையா, வெட் வைப்ஸ், அந்த வைப்ஸை வச்சு நல்லா கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேஸை நீங்கள் எப்படி ப்ரெப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளென்சிங் மில்க், ஃபேஸ் வாஷ் அல்லது வெட் வைப்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ ஆஃப்டர் ப்ரெப்பிங் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசரை பிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ராடக்டை பிக் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் நம்ம ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ண முடியும். நமக்கான ப்ராடக்ட் இன்னொருத்தங்களுக்கு செட் ஆகுமா, நம்ம ஸ்கின் டோனில் இருக்கிற இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற அதே ப்ராடக்ட் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் டோன், ஸ்கின் டைப் பொறுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஈவன் அதோட ஷேட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டான சூட்டபுளான மாய்ஸ்சரைசர் எதுன்னு பார்த்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அல்லது வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு நேச்சுரலாகவே ட்ரையான ஒரு ஸ்கின்னாக இருக்கும், சிலருக்கு ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ட்ரைனஸை தடுக்கிறதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். மேக்கப் போடுறப்போ அப்படின்னு மட்டும் கிடையாது, மற்ற நேரங்கள்லையும் ரெகுலராக நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டீஹைட்ரேஷனை உங்கள் ஸ்கின் கிட்ட இருந்து தள்ளியே வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணுறது பிடிக்காமல் இருக்கும், அந்த ப்ரைமர் ப்ராடக்ட்டே நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைமர் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டான்னா நீங்கள் அது ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். ஸோ ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மேக்கப் லாங் லாஸ்டிங்காக அண்ட் ஈவன் டோனாக அவங்க காமிக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைமரில் இருக்கக்கூடிய சிலிக்கான் வந்து சில பேருக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகலாம். ஸோ நீங்கள் ப்ரைமர் வாங்கும் பொழுது ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆஃப்டர் ப்ரைமர் ஒரு நல்ல கரெக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, எல்லோ கரெக்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர் கரெக்டரும் ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போது ஸ்கின்ல ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் கரெக்டர் போட்டுக்கலாம். இதே டார்க் சர்க்கிளை நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். சிலருக்கு ஃபேஸில் கூட அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் வெயின்ஸ் தெரியும், இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் எல்லோ கரெக்டர் யூஸ் பண்ணலாம். இந்த கரெக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். ஸோ கரெக்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சீலர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போனீங்க அப்படின்னா அந்த கரெக்டரோட கலர் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கரெக்டர். அந்த கரெக்டருக்கு அப்புறமா அதை கன்சீல் பண்ணி உங்கள் ஃபேஸை ஈவன் அவுட் ஆக்குறது தான் இந்த கன்சீலரோட வேலை. ஸோ கரெக்டர் ப்ளஸ் கன்சீலர் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு பிராண்டுக்கு இருக்கக்கூடிய ஷேட் இன்னொரு பிராண்டுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு ஷாப்பில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்து எது உங்கள் கலருக்கு கரெக்டான ஷேட் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டோனுக்கு ஆப்டாக சேமான கலரில் தான் நீங்கள் ஷேட் சூஸ் பண்ணணும் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது. பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃபேராக தெரியணும் அப்படின்றதுக்காக அதிகமான ஒரு ஷேடை யூஸ் பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் நான் வந்து டஸ்கியாக தெரிஞ்சா போதும் அப்படின்றதுக்காக கம்மியாக யூஸ் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கிடைக்காது, கொஞ்சம் பேட்சியாக கொஞ்சம் ஃபேக்கான ஒரு லுக்காக தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே நீங்கள் உங்கள் டோனை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியிலேருந்து என்னென்னலாம் பண்ணலாம், உங்களோட ஸ்கின்னை நேச்சுரலாகவே தேஜஸ் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஹையர் ஷேட் போகலாம்.
அல்லது இந்த மாதிரியான ஷேட்ஸ் அதிகமாக போகிறப்ப நிறைய கிரே கலரில் அண்ட் ரொம்ப ரொம்ப டாய்க்கு போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்டான ஷேட் எதுவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட். ஸோ காம்பேக்டும் இதே மாதிரி தான், உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காம்பேக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் இந்த காம்பேக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு காம்பேக்ட் போட பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா லூஸ் பவுடர், அந்த பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பேக்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக அப்படியே செட்டில் பண்ணிவிடும் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மேக்கப்பை. அண்ட் இந்த காம்பேக்டில் இப்போலாம் SPFும் வருது. ஸோ நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாட்டி கூட சன்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு இந்த காம்பேக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நீங்கள் லூஸ் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், பனானா பவுடர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் இஷ்யூஸ்க்கு என்னென்னலாம் போட்டிருக்கீங்களோ அந்த முன்னாடி போட்ட அந்த ப்ராடக்ட்டுக்கு எது உங்களுக்கு மேட்சாக இருக்குது ஆப்டாக இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் காம்பேக்ட் கண்ணுக்கு வரலாம். கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஐலைனர் இருக்குது, ஐஷேடோ இருக்குது, காஜல் இருக்குது, மஸ்கரா இருக்குது. இந்த மாதிரி கண்ணை அழகுபடுத்துறதுக்குனே நிறைய ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஜல் மட்டும் போட்டுப்பாங்க, சிலர் ஐலைனர் மட்டும் போட்டுப்பாங்க, சிலர் ரெண்டுமே போட்டுப்பாங்க, சிலர் இதோட மஸ்கராவும் ஆட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு மஸ்கரா இல்லாமையே அந்த லேஷஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்றது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஷேடோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலான நோ மேக்கப் லுக்கு தேவையே படாது. பிகாஸ் நம்ம நோ மேக்கப் லுக்குன்னு தான் அந்த பேரே இருக்குது. ஸோ ஐ ஷேடோ போட்டோன்னா மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஈவன் அவுட் ஆகி தெரியும். சப்போஸ் நீங்கள் நோ மேக்கப் லுக்லேயே எனக்கு ஐ ஷேடோ வேணும்னு நினச்சிங்கன்னா நியூட் ஷேட்ஸ் போகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நேச்சுரலான ஒரு க்ளோ என்னோடய ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லுமினேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை ஷைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பவுடர் ரேஞ்ச்லேயும் இது வருது, க்ரீம் ரேஞ்ச்லேயும் வருது, ஒரு ஜெல் ரேஞ்ச்லேயும் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது ஈஸியாக உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைலைட்டர் போட்டதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். இந்த நோ மேக்கப் லுக்கோட சேர்த்து இந்த இல்லுமினேட்டர் ஹைலைட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நேச்சுரலான ஒரு க்ளோவாக ப்ளம்பியாக நம்ம ஃபேஸ் தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா இந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக டோட்டலாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ இதே மாதிரி உங்கள் ஃபேஸை ப்ளம்பியாக வச்சுக்கிறதுக்கு நார்மல் டேஸில் நீங்கள் மிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்கப் போடும்போது மிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மிஸ்ட்டை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வரப்போகிறது லிப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் ஃபுல்லாக மேக்கப் போடுவாங்க, ஆனால் லிப்பை மட்டும் விட்டுடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட மேக்கப் கொஞ்சம் தூக்கி காட்டுதோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிப்பில் இப்போ இருக்க பர்சன்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது. இதனால் ரொம்பவே ஆடாக ஈவன் அவுட்டாக தெரியும் நீங்கள் மேக்கப் போட்டு லிப்புக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா. ஸோ குறைஞ்சது ஒரு லிப் பாமாவது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குன்னா ஒரு லிப் கலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் பேன் கேக் மாதிரி இருக்கும் இல்லையா, புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, எது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடி ஒரு லிப் சீரமோ லிப் பாமோ போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு லிப்ஸ்டிக்னால் வரக்கூடிய அந்த ட்ரைனஸாக இருக்கட்டும், ஒரு இச்சி அந்த மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கட்டும், அல்லது பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இது உங்களுக்கு தடுத்துடும். ஸோ எப்படி உங்கள் ஃபேஸுக்கு ஒரு மாய்ஸ்சரைசரோ அதே மாதிரி உங்கள் லிப்ஸுக்கு லிப் பாம் ஆர் லிப் சீரம் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் படி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களோட மேக்கப்பை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு நோ மேக்கப் லுக், நல்ல க்ளோயிங்கான லுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத காமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு IBC Mangai சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. என்ன வேணும் சொல்லுங்க, நான் பேசுகிறேன் தெலுங்குல. எட்டுண்டார் பாபு, மகேஷ் பாபு, யோகி பாபு உண்டு. ஆறு பாபு நீலா உண்டு. யூ பி த வே யூ ஆர். யாரும் இங்கிலீஷ்ல பேசுற காரு